ரதிய காடுப்படியில் இன்றைக்கி அக்கா கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இட்லி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டு கிட்ஸுங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அக்கா அதுக்கு அடுப்பில் இட்லி சட்டியை வச்சுட்டேன். ஒரு தட்டு தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி விட்டுருக்குறேன். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக இட்லி மாவு ஊற்றலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அக்கா வந்து கேரட்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். அவங்களுக்கு உடம்போடு இந்த வெஜ்ஜு போய் சேர்ந்துடும். அதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணுறது. கேரட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வலிக்குதுப்பா பிள்ளைங்களுக்கு. அதனால் அக்கா அந்த மாதிரி ஐடியா பண்ணிடுவேன். இது வந்து இங்கே பாருங்கள், புதினா சட்னி சாப்பிட மாட்டாங்க. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு அக்கா சட்னி வச்சுருக்குறேன். இதை என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த கலர்ஃபுல்லான இட்லி எல்லா தட்டுலேயும் இதே மாதிரியே ஊற்றி வச்சு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஊட்ட வேண்டியதே இல்லை. இதே மாதிரி உங்கள் வீட்டு கிட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லாத்தையும் அக்கா வச்சுட்டு வரேன். இப்போ அந்த கேரட் வந்து நம்ம பொடியாக இருக்கிற கண்ணில் துருவிக்கோங்க. கொஞ்சம் பெரிய கண்ணில் துருவ வேணாம். இது வந்து இப்போது நம்மளுக்கு இந்த புதினா கொத்தமல்லி சட்னி பிடிக்காத குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. இது அவ்வளோதான். அப்படியே நம்ம மூடி போடணும். இப்போ நம்மளுக்கு கொத்தமல்லி புதினா துவையல் நம்மளுக்கு காரம் உப்பு எல்லாமே இருக்கும். அதனால் அது வச்சுட்டோம். கலர்ஃபுல்லாகவும் இருக்குமா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மூடிடலாம். இட்லி வேகட்டும். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக வெந்திருக்கோம். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு கத்தி எடுத்து இப்படி பண்ணி பார்த்தோம்னா மாவு வரல. இட்லி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுக்கலாம் இட்லி. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியான இட்லிப்பா. இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம மேலே இருக்க கேரட்டு நல்லா வெந்துடும். இந்த புதினாவுக்கும் அதுக்கும் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இட்லி ரொம்ப சாஃப்டாக, நம்ம வீட்டில் இருக்கிற மாவு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். நம்ம ஊட்டே வேணாம், அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கப்பா. இது அக்காவுக்கு எடுக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்.